ஹாய், அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். சில விஷயங்கள், சில நியூஸ் இதெல்லாம் கேள்விப்படும் போது இதெல்லாம் நம்புற மாதிரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோன்றது ஜென்ரலா நடக்கும் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான ஒரு நியூஸ் தான். என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்திலயும் கர்நாடகால ஒரு குகையில ஒரு பெண்மணி அவங்களோட பசங்களோட, அதுவும் 2 பெண் குழந்தைகள் கூட வாழ்ந்துகிட்டு வராங்க அப்படின்னு சொன்னதுமே எனக்கு ஒரு மாதிரி என்னப்பா சும்மா அடிச்சு விடுறீங்களான்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நிஜமாவே நடந்திருக்கு. இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குகையில கர்நாடகால 2 பெண் குழந்தைகள் கூட வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த பெண்மணி நம்ம ஊரை சேர்ந்தவங்களே கிடையாது. அவங்க ஒரு ரஷ்யன். சோ ஒரு ரஷ்யன் விமன் எதுக்காக இங்க குகையில, அதுவும் வெளி உலகத்துல இருந்து அவ்வளவு வெளியே 2 குழந்தைங்களோட அவ்வளவு ஆபத்து நிறைந்த அந்த காட்டு பகுதிக்குள்ள ஏன் வாழணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அவங்களை கண்டுபிடிச்சாங்க? இன்ஃபேக்ட் அவங்களோட அந்த விசா எல்லாம் எக்ஸ்பயர் ஆகி 8 வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க. சோ பேசிக்கா இப்போ இல்லீகலா தான் இந்தியாவில இருந்திருக்காங்க. சோ அதுக்கான நோக்கம் என்னது இது ஒரு மாதிரி மிஸ்ட்ரியா மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ நான் சும்மா பார்க்க ஆரம்பிச்சேன். சோ அதன் வெளிப்பாடு தான் இந்த வீடியோ. சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து பாருங்க. சோ வெஸ்டர்ன் காட்ஸ் கோகர்னா, அது பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த ராம் தீர்த்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபால்ஸ், ஒரு நீர்வீழ்ச்சி, ஒரு மலை இடம்னு வச்சுக்கோங்களேன். சோ அந்த இடத்துல கடந்த வெள்ளிக்கிழமை மாதிரி போலீஸ் யூஸ்வலா அந்த இடத்துல நிறைய அந்த லேண்ட் ஸ்லைட்ஸ், நிறைய அந்த மழை பெஞ்சா கொஞ்சம் ஒரு ரிஸ்கான ஜோன் வச்சுக்கோங்களேன். சோ அதனால அந்த இடத்துக்கு வர்ற ஆட்கள் நிறைய ரொம்ப பார்த்து போகணும், பத்திரமா போகணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காஷியஸா போற பிளேஸ் தான் அது. சோ அதே மாதிரி அந்த போன ஒரு ஃப்ரைடே மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க அந்த ப்ரொடெக்ஷனுக்கு சில ஆள்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா? சோ அவங்கலாம் ஒரு மாதிரி எல்லாரும் ஓகேயா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. சோ அப்போ அந்த மலையில ஒரு தூரத்துல ஏதோ சில பல துணிமணி எல்லாம் காயறத பாத்துருக்காங்க. ரொம்ப கிரீனு, அந்த கிரீன் நடுவில் ஒரு ரெட்டுனா தெரிஞ்சிரும்ல. சோ அந்த மாதிரி பார்த்தோன்னே சம்பந்தமே இல்லாம அங்க ட்ரெஸ் எல்லாம் கொடியில யாரா காய போட்டிருக்கான்னு சொல்லிட்டு டவுட் ஒரு சில போலீஸ் ஆபீசர்ஸ், அங்கிருந்து ஆபீசர்ஸ் கிளம்பி மேல போறாங்க. இன்ஃபேக்ட் அவங்க போற அந்த இடமே கொஞ்சம் டேஞ்சரஸான பகுதி. அதாவது மனித நடமாட்டம் பெருசா இல்லாம, இந்த விலங்குகள்லாம் போட்டாலும் போட்டுரும், அது மாதிரி பயப்படுவோம்ல. சோ அந்த மாதிரியான ஒரு ஜோனுக்கு தான் போறாங்க. போய் பார்த்தா ஒரே ஷாக். வெளியில ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருந்திருக்குது. பார்த்தோன்னா ஒரே ஆச்சரியம். பக்கத்துல ஒரு கேவும் இருக்கு, குகை மாதிரி ஒண்ணு இருந்திருக்குது. அதுக்குள்ள போய் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40, அந்த 45 அந்த ஜோன்ல இருக்கிற ஒரு விமன் பிளஸ் அவங்க பக்கத்துல இன்னொரு பொண்ணும் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க. போலீஸ்க்கு ஒரே ஷாக்கு. யாரா இவங்க, டே யாரா நீங்க அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பெண்மணியை எழுப்பி ஒரு மாதிரி அவங்களுக்கே புரியல ஃபர்ஸ்ட், என்ன நீங்க இங்க படுத்துருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலா அவங்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கு இங்க லேண்ட் ஸ்லைட் எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி வார்னிங் எல்லாம் இருக்குது, நீங்க இங்க இருக்கக்கூடாது, வாங்க கீழே போலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க இல்ல நான் வரமாட்டேன், இதுதான் என்னோட வீடுன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அதே மாதிரி இங்க ஆபத்தான பாம்புகள் இருக்கு, உங்களுக்கு ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ்ன்னு சொன்னதையும் அதுக்கு அந்த விமன் சொல்லிருக்காங்க, இல்ல இது என்னோட வீடு, என்னையெல்லாம் அந்த பாம்பெல்லாம் ஒண்ணுமே பண்ணது கிடையாது, இன்ஃபேக்ட் நல்ல ஒரு இவ்வளவு வருஷம் நான் இதுல என்னை எதுவுமே அது பண்ணது கிடையாதுன்னு சொன்னேன்னா அவங்க போய் ஷாக்கு. யார் இந்தம்மா, இதுதான் வீடுன்னு சொல்றாங்க, 2 குழந்தைங்க வேற தனியா இருக்குது, ஏதாவது டென்ட் அந்த மாதிரி கேம்பிங்க்கு வந்திருக்காங்களா, இல்ல இவங்க என்னதான் ஒண்ணுமே புரியலன்னு பார்த்தா ஆளும் பாக்குறதுக்கு இந்தியன் மாதிரியே இல்ல. சரி ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க ஒரு சின்ன ஒரு சர்ச்சை போட அங்க அவங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் கிடைச்சிருக்குது. அந்த பாஸ்போர்ட்ல நினா குடினான்னு சொல்லிட்டு அவங்களுடைய பெயர் போட்டிருக்குது. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் மேற்கொண்டு சில பல அந்த சர்ச் எல்லாம் போட்டு பார்க்கும்போது இவங்களுடைய விசா 2018 முடிவடைஞ்சிருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம்ன்ற மாதிரி இல்லீகலா இந்தியால ஸ்டே பண்ணிருக்காங்க. உடனடியா போலீஸ் அங்கிருந்து ஆபீசர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுத்து அவங்களை மேல இருந்து கீழே கூப்பிட்டு வராங்க. கூட அவங்களுடைய 2 பெண் குழந்தைங்களும் வராங்க. ஸோ கீழே வரைக்கும் வந்தாச்சு. இப்ப கீழே அவங்கள தற்காலிகமா ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லைங்களா? அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களை வைக்கும் போது அந்த 2 பெண் குழந்தைங்களுமே இந்த உலகத்தை ஏதோ புதுசா பாக்குற மாதிரி, ஓ இதுதான் லைட்டா, ஓ இதுதான் காரான்ற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமா பாத்துருக்காங்க. அதுவே அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியமா போச்சு. என்னடா அது ஒரு மாதிரி இதை போய் ஆச்சரியமா பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் இந்த அம்மா யாரு, ரஷ்யன் நினா குடினா எல்லாம் போட்டிருக்குது, என்ன இதுன்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போதுதான்
ஒரு சின்ன பேக் ஸ்டோரி வந்து தெரிய வருது. இவங்க இந்த நினா குடினா அப்படின்றவங்க 2016 வருஷம் ரஷ்யால இருந்து இந்தியால கோவாக்கு வந்திருக்காங்க. ஏதோ பிசினஸ் விசா அதெல்லாம் அந்த விஷயமா அதை போட்டு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் இங்க இருந்திருக்காங்க. அடிக்கடி நேபாளம் போயிட்டு வந்ததாக சொல்லப்படுது. கொஞ்சம் இவங்களுக்கு இந்த ஆன்மீகத்துல ஈடுபாடும் வந்திருக்குது. ஃபைனலா அவங்களோட விசா அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2018 வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நீங்க அது வரைக்கும் நீங்க வந்து இருந்துக்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க போல. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுத்தாங்க பாத்தீங்களா. சோ அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இவங்க தலைமறையவே ஆயிருக்காங்க. சோ யாருக்குமே இவங்க எங்க போனாங்க என்னன்னு தெரியாம போயிருக்கு. சோ இந்த நேபாளம் போயிட்டு சொன்னீங்களா, அதுக்கு நடுவுல இந்த ஆன்மீகம், இந்த ரொம்ப ஸ்பிரிச்சுவல், ரொம்ப இந்த தனியா இருக்கணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும், இந்த ஹிந்து கடவுள்களை வந்து ரொம்ப வழிபடுறது. இன்ஃபேக்ட் அவங்க குகைகள் கூட நிறைய வந்து ஹிந்து மதத்தோடைய அந்த கடவுள்கள் போட்டோலாம் இருக்கும் பாத்தீங்களா. லைக் குறிப்பா கிருஷ்ணர் சொல்றாங்க, அவங்க சிலையெல்லாம் வச்சு அங்க வந்து பூஜை பண்ணிருக்காங்க, மந்திரங்கள் சொல்லியிருக்காங்க. இவங்களே சில பல சாஸ்திரங்கள்லாம் ஒருவர் அதுல என்ன பிராக்டிஸோ அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப 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 தூய்மையா, ரொம்ப டிசிப்ளினா, இன்ஃபேக்ட் அவங்க குழந்தைங்களுக்கு கரெக்டா ஷெட்யூல் போட்டு இது பண்ணணும், யோகா கிளாஸ், மந்திரம் சொல்லணும், இதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ராப்பரா ஷெட்யூல் பண்ணி அவங்க குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து கத்து கொடுத்துட்டும் வந்திருக்காங்க. சரி, ஓகே, இப்ப நீங்க ஏன் வந்து நீங்க குகையில போய் இருக்கணும், நீங்க ரஷ்யா கிளம்பி போயிருக்கலாமே, இல்ல ஏதாவது போக முடியலன்னா ஹெல்ப் கேட்டிருக்கலாமே, ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேட்கும்போது அவங்க பெருசா அவங்க லைஃப்ல நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்ல மறுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது கூட சேர்த்து இந்த 2 குழந்தைங்களுடைய அப்பா யாரு அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு ரிவீல் பண்ண மறுக்கிறாங்க. பேசிக்கா ஏதோ ஒரு இதுல பாதிக்கப்பட்டு இந்த உலகமே வேணாண்டா, வெளி உலகம் போனாலே பிரச்சனைன்னு சொல்லிட்டு குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காகவும் இந்த நான் அப்கோர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் இவங்களுடைய ஃபீலிங்ஸ், பட் ஜஸ்ட் டு கம்பேர் பாத்தீங்கன்னா ஃபைனல் டெஸ்டினேஷன் கடைசியா அந்த பாட்டுல வந்துட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களை வீட்லயே வச்சுட்டு எங்கேயுமே வெளியே வந்து அதை பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டு ஒரு மாதிரி இருப்பாங்க. ப்ராப்ளி அந்த மாதிரி அவங்களுக்கு நடந்த ட்ராமானால தனியா போயிட்டு ஒரு மலைப்பிரதேசத்துல குழந்தைங்களோட வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து இப்ப போலீஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அடுத்து இவங்களை வந்து மேற்கொண்டு ரஷ்யாக்கே அனுப்புற ஒரு வேலைகள்ல வந்து இறங்கியிருக்கிறதாக சொல்லப்படுது. ஸோ இவங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனம் உடைஞ்சு பேசியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் நிம்மதியா இருந்தேன், ஒரு ஹெவன்ல இருந்த மாதிரி இருந்துச்சு, என்னைய வந்துட்டு இப்போ திருப்பியும் இந்த ஒரு டார்க்கர் வேர்ல்டுக்குள்ள ஏன் வந்து அனுப்புறீங்கிற மாதிரி ரொம்ப வந்துட்டு இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அங்க இருந்த கன்சர்ன் ஒரு ஆஃபீஸருக்கும் வந்துட்டு மெசேஜ் அனுப்பிச்சா சொல்லப்படுது. எப்படா அது காட்டுக்குள்ள எதுவுமே இல்லாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் குழந்தைங்களை வந்துட்டு ரேரா ஒகேஷனலா வந்துட்டு பக்கத்துல இருக்கிற கோகர்ணா டெம்பிள், அதுக்கப்புறம் இவங்க போன் ஒன்று வச்சிருந்துருக்காங்க. போன்ல வந்துட்டு அந்த குழந்தைங்களை வந்து போட்டோ எடுக்கிறது, போனுக்கு சார்ஜுக்கு ஏதாவது போடணும் அப்படின்னா இவங்க ஷாப்பிங் போகும்போது அப்படியே லைட்டா பக்கத்துல இருக்க கிராமம், டவுன் அந்த மாதிரி போயிட்டு அங்க அந்த காய்கறிகள் என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு போன் அங்கேயே சார்ஜ் போட்டு திருப்பி வந்திருக்காங்க. ஸோ பேசிக்கா ஒரு கேவ் வாழ்க்கை இந்த மாடர்ன் யுகத்திலயும் வந்துட்டு வாழ்ந்துருக்காங்க. ஸோ யோசிச்சு பார்த்தா ஒரு கோணத்துல அது நல்லாதான் இருக்குமோன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ பட் எனிவேஸ் அந்த மாதிரிலாம் நம்ம இப்போதைக்கு நம்மளால யோசிக்க முடியாது. ஸோ இதுதான் நினா குடினா. ஸோ அவங்க ஏன் கேவ்ல இருந்தாங்கன்றதுக்கு இன்னும் எக்ஸாக்டான ரீசன் அவங்க சொல்லலை. பட் எனிவேஸ் வித் தி இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்து வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒன்று அவங்க பேடா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரும் அவங்க சொல்ல வந்துட்டு விருப்பப்படல. ஸோ அதனால ஐ திங்க் சம்திங் அந்த ஜோன்ல ஏதோ ஒன்று ராங்கா போயிருக்கும் நான் நம்புறேன். எனிவேஸ் நினா குடினா அவர்கள் ரஷ்யாவுக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அவங்களும் அவங்க குழந்தைங்களும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ன்றது நம்மளுடைய ஒரு ஓகே. தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன். தேங்க்யூ.